வணக்கம். தற்பொழுது நான் உணவு மற்றும் கூட்டுறவுத்துறையில் இருந்த போதிலும் உணவே நம்ம சுகாதாரத்துக்கு மிக முக்கியமான ஒரு அடித்தளம். அந்த வகையில் இப்போது சென்னை எப்படி ஒரு சவுத் ஏஷியாவுக்கே ஒரு கேபிட்டலாக மாறுறது பர்டிகுலர்லி ஹெல்த் சர்வீசஸில். அந்த வகையில் தான் இன்றைக்கி லான்ச் ஆஃப் கிளினிக்கல்ஸ் ஹாஸ்பிட்டல் சென்னை, அதோட டிபார்ட்மெண்ட் ஆஃப் பல்மோனரி கேர் இந்த ஒவ்வாமைன்னு சொல்லக்கூடிய சிவியர் ஆஸ்மா கிளினிக்கை இன்றைக்கி லான்ச் பண்ணியிருக்காங்க. நிறைய பேருக்கு தெரியறது என்னென்னா, இந்த ஆஸ்மாக்கெல்லாம் இப்போ லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் வந்துடுது. ஸோ அது நம்ம சென்னையிலேயே எல்லா இடத்துலையும் எப்படி நம்ம அரசு ஆஸ்பத்திரிகளில் மிக சிறப்பாக நல்ல முன்னேற்றம் இருக்கோ, அந்த மாதிரி தனியார் ஆஸ்பத்திரியில் இந்த மிக சிறப்பான இதை டாக்டர் சுரேஷ் சகாதேவன் அவர்கள் மிக திறமைப்படுத்தவர். உலக அளவில் அவர் போகிறாரு. அவர் இன்றைக்கி இந்த லான்ச் ஆஃப் சிவியர் ஆஸ்மா கிளினிக் அவங்க டிபார்ட்மெண்ட்டில் ஸ்டார்ட் பண்ணிருக்கு. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. எனக்கே தெரியும், இந்த கோவிட் காலகட்டத்தில் ஏற்கனவே கோவிட்னால மூச்சுத்திணறல் இருக்கும்பொழுது ஆஸ்மா பேஷண்ட்ஸுக்கு இருக்கக்கூடிய சங்கடங்கள், அது மட்டும் இல்லாமல் லேட்டஸ்ட் மெடிசின்ஸ் வந்திருக்கிறது அந்த விழிப்புணர்வு ஏற்படுத்தும் வகையிலையும் ஒரே இடத்துல எல்லா வசதிகளும் இவங்க வச்சுருக்கிறது ரொம்ப அவங்களை பாராட்டுறதுக்காக அந்த வகையில் வந்தோம். அது மட்டும் இல்லாமல் இந்த ஆராய்ச்சி கருத்தரங்க இதோட தொடர்ந்து நடந்துட்டுருக்கு. அதுலேயும் ஒவ்வொருத்தரோட அந்த கருத்துக்கள் கேட்கும் பொழுதும் இந்த அளவுக்கு முன்னேற்றம் வந்திருக்கிறது. அதுவும் தமிழ்நாட்டில் இந்த அளவுக்கு முன்னேற்றம், மருத்துவ வசதிகள் மேம்படுத்துவதற்கு இவரை நான் பாராட்டுறேன். இவங்க கூட அனைத்து மருத்துவர்களையும் பாராட்டுறேன். எனக்கு தெரியும் நீங்கள் அதுக்கு தான் வருவீங்க. ஆக்சுவலாக நீங்கள் சொல்ல மாதிரி இது வரைக்கும் நாங்கள் 2 லான்ச் பண்ணது சிறப்பு பொங்கல் தொகுப்பு. 3 வகையான, அது கூட்டுறவுத்துறை வாயிலாகவும், அதே மாதிரி அமுதத்தில் கிறிஸ்மஸ்க்கான பொங்கல் தொகுப்பு லான்ச் பண்ணோம். நீங்கள் கேட்குறது நம்ம முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய பொங்கல் தொகுப்பு. அது வரும் வாரத்தில் அதற்கான அறிவிப்பு முதலமைச்சர் வெளியிடுவார். அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் எங்கள் துறை சார்ந்ததோ, அதே மாதிரி வேளாண்மை துறையோட இணைந்து, கரும்பை பொறுத்த வரைக்கும் வேளாண்மை துறையோட இணைந்து தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். இப்போ டோட்டலி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாங்கள் 37,000 அளவுக்கு நியாய விலை கடைகள் தமிழ்நாட்டில் இருக்குது. நான் எப்போவுமே சொல்லுவேங்க, கூட்டுறவு மற்றும் உணவு 2 கண்கள். நம்மளோட உணவு பாதுகாப்பு முதலமைச்சர் சொல்கிற மாதிரி உணவு ஏதோ நம்ம கொடுக்கறது மட்டுமல்ல, நியாய விலை கடைகளை உணவு பாதுகாக்க நோக்கி நம்ம தமிழ்நாடு நகர்ந்து கொண்டு இருக்கு. ஏனென்றால் தமிழ்நாட்டில் தான் தேசிய உணவு பாதுகாப்பு திட்டத்தில் ஒன்றிய அரசு செயல்படுத்தக்கூடிய திட்டத்தையும் முழுமையாக செயல்படுத்தணும். அதற்கு மேலாக இன்னொரு 1.14 கோடி அந்த திட்டத்தில் பயன்படுறாங்க. அதற்கு மேலாக 1.04 கோடி மக்களுக்கு நம்ம கூடுதலாக இலவசமாக அரிசி, அதே மாதிரி 1 kg பருப்பு, சர்க்கரை போன்றவையெல்லாம் கொடுக்குறோம். அது மட்டும் இல்லாமல் நம்ம ஜென்ரலாக இந்த உணவு பாதுகாப்பு துறையில் இந்த ஸ்பெஷல் பிடிஎஸ்ங்கிறது தமிழ்நாட்டில் மட்டும்தான் இருக்குது. ஸோ தொடர்ந்து நமக்கு 2.25 கோடி நியாய விலை கார்டுகள் இருக்குது. இந்த கடந்த சில மாதங்களில் புதிதாக 1.54 கோடி புதிய கார்டுகளும் வழங்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து இந்த பணியை கண்காணித்து வருகிறோம். இந்த தற்பொழுது ஏற்பட்ட வெள்ளத்தில் சில கடைகள் பாதிப்பு ஏற்பட்டது. அதையும் உடனடியாக அதற்கு தேவையான இது பண்ணணும். உணவை பொறுத்த வரைக்கும், அரிசியை பொறுத்த வரைக்கும் தேவையான அரிசி, அதற்கு 2-3 மாதத்துக்கு தேவையான அரிசி, அதே மாதிரி பருப்பு போன்றவை எல்லாமே தயார் நிலையில் நம்ம கையிருக்குள்ள. இந்த ஆட்சி வந்த அப்புறம் எல்லாமே கூடுதல் திட்டங்கள் அதிகமாக பண்ணிட்டு இருக்காங்க. இந்த பொங்கல் தொகுப்பில் கூடுதல் பொருள் என்ன வரப்போகுது? இல்லை, அது பூராவுமே கொள்கை ரீதியான முடிவு. ஏற்கனவே அமைச்சரே சொல்லியிருக்காங்க. சிலது முதலமைச்சர் அறிவிக்கக்கூடிய அறிவிப்புகளை நாங்கள் முன்கூட்டியே அறிவிக்கக்கூடாது. அது முதலமைச்சரோட அறிவிப்பு காத்திருக்கலாம். டெஃபினட்டாக பொங்கல் வரத்துக்கு இன்னும் இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் 21 தான் ஆகுதுங்க. அதற்கு தேவையான என்ன அறிவிப்பு வருதோ அதற்கு தேவையான அனைத்து ஏற்பாடுகளும் தமிழ்நாட்டில் இல்லை. ஜென்ரலாங்க நான் இன்னொன்று சொல்கிறேங்க, பச்சரிசி புழுங்கரிசியில் நம்ம விருப்பம் பச்சரிசிங்க. பட் இப்போ மருத்துவர் கூட இருக்கோம் நாங்கள். பட் ஜென்ரலாக சொல்கிறது, புழுங்கல் அரிசி உடலுக்கு நல்லது. பட் அதே நேரத்தில் பச்சரிசி தேவையான 30-70 30 விழுக்காடு பச்சரிசி. பல இடத்துல புழுங்கரிசி தான் கேட்குறாங்க. ஸோ பச்சரிசி எந்தெந்த ஏரியாவில் இருக்கோ அதற்கு தேவையான பச்சரிசியும் ரெகுலராக நமக்கு கொண்டு இருக்கு. ஸோ அந்த பச்சரிசியும் தட்டுப்பாடின்றி வழங்குவதற்கு நாங்கள் கடமைப்பட்டுள்ளோம். அதற்கு எங்கேயாவது வந்தால் உடனடியாக அதையும் சீர் செய்வதற்கு இல்லை, அது டெஃபினட்டாக நான் என்கொயர் பண்ணிவிட்டு அந்த மாதிரி இருந்தால் அதை சரி செய்வதற்கும் நம்ம இது பண்ணுறோம். பட் ஜென்ரல் பேட்டர்ன் பார்க்கும்போது பெரும்பாலானோர் புழுங்கரிசி விரும்புகிறாங்க. அதே நேரத்தில் பொங்கல் போன்ற நேரத்தில் பச்சரிசியும் விரும்புவாங்க. சில ஏரியாங்க நகர்ப்புறங்களில் பச்சரிசி விரும்புகிறாங்க.
அதே மாதிரி உங்களுக்கு தெரியுங்க, நம்ம கோதுமையை பொறுத்தவரை முதலமைச்சர் சொல்லி நாங்கள் ஒன்றிய அரசை சந்தித்த பிறகு 7100 மெட்ரிக் டனுக்கு பதிலாக இன்றைக்கி 17,100 மெட்ரிக் டன் கொடுக்குறாங்க. பச்சை நம்மளுக்கு 3.63 லட்சம் மெட்ரிக் டன் அரிசி தேவைப்படுறது, அதையும் நம்ம ரெகுலராக சப்ளை பண்ணிகிட்ருக்கோம். அந்த மாதிரி ரெகுலராக எல்லாமே அதே மாதிரி குட் ஃபார்மேஷன் ஆஃப் இந்தியாவோட நல்ல ரிலேஷன்ஷிப்பில் இருக்கும். ஸோ எல்லாமே நல்ல முறையில் போயிட்டுருக்கு. டெஃபினட்டாக உங்களோட கருத்துக்கள் இது பண்ணும். கூட்டுறவுத்துறையை பற்றியும் நான் சொல்ல கடமைப்பட்டுள்ளேன். என்னங்க, அது ஒரு மிகப்பெரிய துறை. அதில் இதுவரைக்கும் நம்ம ஆல்மோஸ்ட் பல வகையான கடன் 16,500 கோடி கடன் நம்ம வேளாண் மக்களுக்கு கொடுக்கக்கூடிய இலக்கை அதை முழுமையாக எழுதுவதற்கு தயார் நிலையில் இருக்கோம். தொடர்ந்து கொடுத்துட்ருக்கோம். பல வகையான 25 வகையான கடன்கள் கொடுக்குறோம். ஸோ அதுவும் சிறப்பாக நடக்கிறது. பட் டெஃபினெட்லி இவ்வளோ பெரிய நிர்வாகம் நடக்கும்போது சில சவால்கள் இருக்கும். அந்த சவால்களையும் மறைக்கவோ செய்யாமல் அதற்கும் திருத்துவதற்கும் நாங்கள் நடவடிக்கை எடுக்கிறோம். தேங்க்யூ. இல்லை, அது அந்த மாவட்ட லெவலில் பண்ணிகிட்ருக்காங்க. மிக விரைவில் அது செய்யப்படும். பட் இன்றைக்கி நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேங்க, மெயினாக முக்கியமான செய்தியாக நீங்கள் போட வேண்டியது இவர் டாக்டர் சுரேஷ் சகாதேவன். இதை தனியாக போடுங்க. ஏன்னா அது மிக முக்கியமான இந்த மாதிரி ஒரு மருத்துவ வசதி, இவ்வளோ சேவை கிளினிக்கல்ஸ் மருத்துவமனையில் கொடுக்குறதையும் நீங்கள், அதுவும் நம்மளோட கடமை. அதுக்கு தனியாக நீங்கள் செப்பரேட்டாக கொடுக்கணும். அவரோட இதில் நம்ம இதை சொல்கிறோம். இந்த செய்தியும் போடுங்க. தேங்க்யூ.